மும்பையில் கடந்த 2006ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட ரயில் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 12 பேருக்கான தண்டனை விவரங்களை சிறப்பு நீதிமன்றம் அறிவிக்க இருக்கிறது. முன்னதாக தீர்ப்புக்கு முந்தைய இருதரப்பு விசாரணையில் அரசு தரப்பு வாரம் முடிவுற்ற நிலையில் இன்று குற்றவாளிகள் தரப்பில் வாதம் நடைபெறுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை மும்பையிலிருந்து நேரலையில் தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கணபதி. இந்த வழக்கினுடைய 2 பக்க விசாரணையும் போயிட்டு இருக்கா? அரசு தரப்பு வாதம் முடிஞ்சிருச்சு. இப்ப குற்றவாளிகள் தரப்புல என்ன மாதிரியான வாதம் நடைபெற்று வருகிறது? விக்ரம், இந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சென்ற வாரமே நீதிமன்றம் 12 பேர் குற்றவாளிகள் என்று அறிவித்துவிட்டது. ஆகவே அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் என்று சொல்லப்படும் தண்டனை விவரம் பற்றிய விசாரணை நேற்று முதல் நடந்து கொண்டிருக்கிறது. அரசு தரப்பு என்னென்ன சட்டங்களின் கீழ் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. 12 பேர் குற்றவாளிகள் என்பதால் தண்டனை விவரங்கள் ஒருவருக்கும் வேறு மாதிரியாக இருக்கலாம். சிலருக்கு ஆயுள் தண்டனை, சிலருக்கு மரண தண்டனை போன்ற விவரங்கள் இருக்கலாம். அதை நீதிபதி முழு விசாரணை முடிந்த பிறகு முடிவு செய்வார். தற்போது 12 பேர் குற்றவாளிகள் என்பதால் ஒவ்வொருவர் தரப்பிலிருந்தும் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் தங்களுடைய எதிர்வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒருவேளை அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் கொடுக்க வேண்டியிருந்தால் அதுவும் கொடுக்கப்படும். நீதிமன்றம் வேறு ஏதேனும் தகவல்களை கேட்டால் அதுவும் கொடுக்கப்படும். இன்று இந்த விசாரணை இன்றைக்கு மாலைக்குள் முடிவுற்றால் இன்றே தீர்ப்பு வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விசாரணை எப்போது முடியும் என்பது பற்றி இப்போதைக்கு நீதிபதி யார் யாருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறார் என்பதை பொறுத்தே முடிவு செய்ய முடியும். இப்போது 9 வருடங்களுக்கு முன்னால் நடந்த இந்த வெடிகுண்டு விபத்தின் தாக்கம், அந்த ஆறாத ரணம் பற்றி நம்முடன் பேசுவதற்காக மும்பையிலே வசிக்கும் முருகன் இருக்கிறார். இவர் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர். இந்த வெடிகுண்டு வெடிப்பு நடந்த சமயத்திலே அவர் விடி என்று சொல்லப்படும் விக்டோரியா டெர்மினல் ரயில் நிலையத்தில் இருந்தார். அவரிடம் இப்போது பேசலாம். வணக்கம் முருகன். இந்த வெடிகுண்டு விபத்து நடந்தப்போ நீங்களே அங்கே வீட்டில் இருந்தீங்க. மக்களுடைய என்ன மாதிரியான பீதி கலவரம் அப்படிங்கிறத நேரில் பார்த்துருக்கீங்க. இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர் தன்னுடைய மகனை இந்த விபத்தில் எழுந்திருக்காரு. அதோட விவரம் என்ன, எப்படி நடந்ததுன்றதை சொல்லுங்கள். தினசரி ட்ரெயினில் வந்துட்டு போகிறது மும்பை மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே சிட்டி பகுதியில் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இங்கே மும்பையில் குறைச்சி, எல்லாமே அதிகமாக இருக்கிறது மும்பை புறநகரில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் லட்சக்கணக்கான மக்கள் மும்பையில் தினசரி வந்துட்டு போகிறதுனால மும்பை ட்ரெயின் லைஃப்பை மும்பையோட லைஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வழக்கமாக அன்னைக்கு போயிட்டு இருந்த அந்த பையன் அவங்க அப்பா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கையில் அப்பா கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நான் ஒன்று முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்னு சொல்லி போன வந்தால் இவர் வீட்டில் காருக்கு போயிட்டு பார்க்க போகல மகன் இந்த மாதிரி இறந்த செய்தி கேட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களை பார்த்தா எத்தனையோ பேர் கணவனை இழந்து, மனைவியை இழந்து, குழந்தைகளை இழந்து, இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களோட அரசாங்கம் கொடுக்குற ஒரு பணம் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாம் உண்மை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரோட்டில் நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கிறது கண்கூட பார்க்க முடிகிற உண்மை. ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொன்னீங்க, எப்படி ஒரு பரிதாபம் நடந்ததுன்னு. ஆனால் அதே சமயத்தில் அந்த பயம் இத்தனை வருடங்கள் ஆனாலும் இன்னும் இருக்குது. பல்வேறு தீவிரவாத தாக்குதல்கள் மும்பையில் அடிக்கடி நடந்திருக்கு. இதனால் மக்கள் என்ன விதமான பிரச்சனைகள் எல்லாம் டெய்லி சந்திக்க வேண்டியிருக்கு, பயத்தோடையே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மும்பை இதுக்கு முன்னால் ஒரு அழகான அமைதியான நகரம் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் இங்கே தாதாக்கள் ரொம்ப ஃபேமஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தாதா பயம் மட்டும் இருந்த அந்த மும்பையில் அதுக்கு மேலே இப்போ முக்கியமான பயம் எல்லாருக்கும் வந்திருக்கிறது தீவிரவாதிகளை பற்றியான பயம். இது எப்போவாவது எங்கேயாவது நடந்திருந்தால் கூட எல்லாருக்கும் அந்த பயம் இந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்காது. பட் தவிர்க்க முடியாத காரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை தீவிரவாத தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்ததுனால இந்த நிமிஷம் வரைக்கும் நிரந்தரமாக ஒரு ஆள் வீட்டிலிருந்து வெளியே போகிறது ஒரு அம்மாவோ அப்பாவோ வெளியே போகையில் அவங்க திரும்பி வருவாங்களா நல்லபடியாக அப்படிங்கிற அந்த நிச்சயம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. அந்த மாதிரியான பொது வாழ்க்கை காரணம் தீவிரவாதிகள் குறிவைக்கிறது எப்போவுமே பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமான கோயில், ரயில்வே ஸ்டேஷன், விமான நிலையம், இந்த மாதிரியான இடங்கள் தான் அவங்களை குடி வைக்கிறது. காரணம் அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஆர்டர் என்னென்னா எவ்வளவு அதிக உயிர்களை நீ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உனக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும். இந்த மாதிரி தான் அவங்களை மூல செலவு செஞ்சு அனுப்புகிறாங்க. இல்லை, இப்போது இவ்வளோ தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் ரயில் நிலையங்கள் மற்றும் இந்த மாதிரி கூட்டமான இடங்கள் நீங்கள் சொன்னீங்க கோயிலெலாம், அங்கெல்லாம் இந்த மெட்டல் டிடெக்டர்லாம் பொறுத்துறது, அங்கே வருவர்கள் போவர்களை ரயில் பயணிகளை பரிசோதனை செய்வது, இதெல்லாம் இன்னும் நடக்கலையா? நடைமுறையில் கண்டிப்பாக இது சாத்தியமற்ற விஷயம்.
விஷயம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விடி ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில் ஒவ்வொரு தனி நபரையும் அந்த மாதிரி மெட்டல் டிடெக்டர் மூலமாக வந்து செக் பண்ணுறதோ அது மூலமாக போகிறதோ வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். அதனால அவங்க நம்புறது வந்து கடவுள் ஒருவரை தவிர வேற யாரையுமே கிடையாது. அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து தற்பொழுது இருக்குது. இதுக்கு முன்னால் அந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறினது உண்மை. கடலோர பாதுகாப்பு மாறி இருக்கு, விடி ஸ்டேஷனில் ஒரு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் மாற்றினாங்க. அப்படி இருந்தும் இப்போவும் வந்து தீவிரவாதிகள் வந்து ஒருவேளை பாதுகாப்பு இல்லாத இந்த ஒரு ரயில்வே நிலையத்தில் வந்து தாக்குதல் நடத்தினோம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இது இருக்க சான்ஸ் இல்லைங்கிறது. சரி, நீங்க இதை சொல்லியிருக்கீங்க முக்கியமா இப்படி இருக்குன்னு. ஆனா அதே சமயத்துல வெடிகுண்டு வெடிப்புக்கு பின்னாடி இல்ல தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி உடனடியாக மும்பை வந்து சகஜ வாழ்வுக்கு திரும்பி இருக்கு ரொம்ப வேகமாவே. அது எதனால? அதே சமயத்துல மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து திருமணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு? முன்னால் வந்து மும்பையில் இருக்க ஒரு மாப்பிள்ளை வந்து தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணை கட்டிக்க ஆசைப்பட்டு தமிழ்நாட்டில் போயிட்டு பொண்ணு கேட்டால் மருத்துவ விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. மும்பையில் இருக்கிற மாப்பிள்ளை வந்து கெட்டு போயிடுவா அப்படி இப்படி அந்த மாதிரியான நிறைய காரணங்கள்லாம் மும்பையில் முன்னால் இருந்துச்சு. இப்போ அந்த காரணங்கள் கூட முக்கியமான இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் மும்பையில் உள்ள மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வாழ்கிற எந்த ஒரு தனி நபருக்கும் வந்து பாதுகாப்புங்கிறது கிடையாது. எதனால கிடையாதுங்கிறது வந்து என்னென்னா, தீவிரவாதிகள் தாக்குதலில் முக்கியமாக மும்பையை குறிவைக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்தியாவோட முக்கிய பொருளாதார தலைநகரம் மும்பைங்கிறதுனால மும்பையை எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழிக்கிறதுக்கான ஆயத்த ஏற்பாடுகள் தீவிரவாதிகள் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதுனால தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால இங்கே உள்ள மாப்பிள்ளைங்களுக்கு பழைய மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபமாக இல்லை. அதுவும் இந்த பயத்தை பற்றி சொன்னீங்க. அதே சமயத்தில் வந்து சகஜ நிலைக்கு எப்படி வேகமாக திரும்புகிறாங்க, அதற்கான காரணங்கள் என்ன? சகஜ நிலைக்கு திரும்புறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். என்னென்னா, எப்போவுமே எந்த குண்டுவெடிப்பு நடந்தாலும் தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் நடந்த ஒரு 5 அல்லது 6 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சகஜ நிலைக்கு மறுபடியும் அந்த மும்பை வந்துடும். இது வந்து மும்பை ஸ்பிரிட்டுன்னு சராசரியாக சொன்னாலும் அதுக்கு உள்ள காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. என்னென்னா, ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ள ஒரு பொதுஜனம் வந்து தினசரி வேலைக்கு போகலைன்னா அவர் கிடைக்க வேண்டிய ஊதியம் வந்து கண்டிப்பாக சரியாக கிடைக்காது. பயத்தினால அவர் வீட்டில் உட்காந்தா அவர் குடும்பம் ஓட முடியாது. அதனால ஒரு உயிர் போனாலும் சரி அல்லது வந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தினால என்ன நடந்தாலும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் போய்தான் ஆகணும்னு சொல்லி ஒரு 5-6 மணி நேரத்தில் மறுபடியும் சகஜ நிலைக்கு திரும்புறது மும்பையை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குது. இப்போது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னால் அரசியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு எப்போவுமே அடிபட்டு இருக்கு. ஏன் வந்து மும்பை வந்து ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு நகரமாக மாற்றக்கூடாது? உலகத்தில் பல்வேறு நாடுகள் இது மாதிரி வணிகத்துறையில் ரொம்பவுமே முன்னேற்றமான நகரங்கள் இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்குது. மும்பை ஏன் அப்படி இல்லாமல் இருக்குது? இதுக்கு என்ன மாதிரியான அரசியல் பின்னணி இருக்குன்னு மக்கள் கருதுறாங்க? சராசரி பொதுமக்கள் நம்புறது வந்து அரசியல்வாதிகள் தான் நாட்டை வந்து முன்னாலே கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து உண்மை இல்லாமல் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சில அரசியல்வாதிகளில் கருப்பாடு இருக்கிறதும் வந்து யாரும் வந்து மறுக்க முடியாது. அது எதனால தீவிரவாதம் இந்த விஷயத்தில் வந்து அரசியல்வாதி எந்த அளவுக்கு அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது சமீபத்தில் நடந்த மும்பை தாக்குதலில் இந்த அளவுக்கு மும்பையில் இருந்து அவங்க ஸ்கெட்ச் போட்டு இவ்வளோ பிளான் பண்ணி இந்த அளவுக்கு நடந்ததுக்கு பின்னால் தீவிரவாத தடுப்பு படை நடந்த விசாரணையில் தெரிய வந்தது ஒரு பெரிய அரசியல்வாதிகள்லாம் தொடர்பு இருக்கிறது. ஆனால் சாத்தியமாக அவங்களால வந்து இதை வந்து நிரூபிக்க முடியல. அது மட்டும் இல்லை, எத்தனையோ சம்பவங்களை தொடர்ச்சியாக சொல்ல முடியும். அரசியல்வாதிகள் வந்து அவங்களோட லாபத்துக்காக எது வேணாலும் செய்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் எத்தனை பொதுமக்கள் வந்து இறந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நம்ம நாட்டு மேலே வந்து எந்த தீவிரவாதிகள் வந்து எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு என்ன தேவையோ அதை நான் என்றைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இருக்க அரசியல்வாதிகள் மாறுற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத தாக்குதலை கட்டுப்படுத்துறது மிகவும் சிரமமான விஷயமா இருக்காது. விக்ரம், நீங்களே இப்போ கேட்டிருப்பீங்க, முக்கியமாக அந்த ரணங்கள் இன்னும் ஆறவில்லை, பயம் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மக்களுக்கு அரசியல்வாதிகளோ அல்லது மற்றவர்களோ முழு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் வாழ்க்கை என்பது சராசரியாக தினமும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது கட்டாயம் என்கிற காரணத்தால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் கூட ரயில் நிலையங்களில் பயணிகளை பரிசோதிப்பது, அவர்களுடைய உடைமைகளை பரிசோதிப்பது போன்றவை நடக்கவில்லை. இதுதான் இப்போது இருக்கும் நிதர்சனமான உண்மை. விக்ரம், பத்தி இப்போ இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நேர்ல பார்த்தவர் முருகன், அவர்கிட்ட இந்த நேர்கள் தெரிஞ்சுக்க விரும்புறது, அந்த 12 பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு அந்த சம்பவத்தில் நேரில் பார்த்த ஒரு சக பயணியாக அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்.
நிச்சயமாக அவரிடமே கேட்கலாம் இதை பற்றி. இந்த ஏற்கனவே 12 பேர் குற்றவாளி இந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கு காரணம்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இன்னும் ஆனால் அவங்களுக்கு என்ன தண்டனைன்றது முடிவு செய்யப்படல. அதை பற்றி விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பொதுமக்களும் சரி நீங்களும் சரி இதை பற்றி நேர்லேயே உணர்ந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? இந்த தண்டனை அதிகபட்சம் ஒரு குற்றவாளிக்கு என்ன கொடுக்கப்படும் பார்த்தா தற்பொழுது உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து தூக்கு தண்டனை கொடுக்க முடியும். தூக்கு தண்டனை கொடுக்கறதுனால அந்த யாருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோமோ அவங்களோட குடும்பம் வேணும்னா அதை பற்றி பாதிப்பாக இருக்கலாம். அதே நேரத்தில் ஈவு இறக்கம் இல்லாமல் நெஞ்சில் ஈரம் இல்லாமல் எத்தனையோ பேரை வந்து கொன்று இருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன ஆறுதல் தான் கிடைக்கும். அதையும் மீறி வந்து நிரந்தர தீர்வாக இதுக்கு வந்து என்ன இருக்க முடியுங்கிறது வந்து இந்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அது எந்த விஷயம்னா அடுத்த நாட்டில் உட்கார்ந்து இதுக்காக மிக சரியாக திட்டமிட்டு எல்லாரையும் வந்து ஏவி விட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அடுத்த நாட்டு அரசாங்க பாதுகாப்பில் இருந்துகிட்டு இருக்க ஆளை இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்பாராத விதமாக இந்திய அரசாங்கத்தால் எதுவுமே செய்ய முடியவில்லை. என்னைக்கு வந்து அந்த நிலை மாறுமோ, இந்திய அரசாங்கத்தினால யார் திட்டமிடுறாங்களோ அவங்கள வழக்கில் கொண்டு வர முடியுமோ, அவங்கள தண்டிக்கப்பட முடியுமோ, அவங்கள சர்வதேச குற்ற நீதிமன்றத்தில் நிப்பாட்ட முடியுமோ, அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வாக கிடைக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு மரண தண்டனைங்கிறது ஒரு நிரந்தர தீர்வாக மட்டும் இருக்க முடியாது. அதாவது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கிடைக்க வேண்டும். அதை தவிர இதற்கு காரணமானவர்கள் வேறு நாடுகளில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பெயரை சொல்லாவிட்டாலும் யார் என்பதை முருகன் குறிப்பிட்டு சொல்லிவிட்டார். இதை நமது நேயர்களுக்கு நன்றாகவே புரியும் என்று நினைக்கிறேன். விக்ரம், நன்றி கணபதி. இந்த வழக்கில் தொடர்புடைய 12 பேருக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.